ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா பகுதியிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிற வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு அவர் பலி செலுத்தும்படியாக தேவனால் சொல்லப்பட்டபடியே அவர் போகிறார். இந்த காரியம் இந்த முழு வேதாகமத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த காரியம் தேவனுடைய பார்வையிலே மிகவும் பிரியமுள்ளதாக இருந்தது. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன அந்த வேலையை செய்யும்படியாக புறப்பட்டு சென்றதான அந்த காரியம் முழு வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது இந்த காரியம் மிகவும் நம்ம எல்லாரையும் கூட கவர்ந்து கொள்ளுகிறதாக இருக்கிறது. உலகத்தில் நாம் பார்க்கிற எந்த பெற்றோரும் இப்படிப்பட்ட தங்களுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் அவர்களிடத்தில் சொல்லி நீங்கள் போய் பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்வோமா? எந்த ஒரு தன்னுடைய சொந்த மாம்சம் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே பெற்றெடுத்த பிள்ளையை அப்படி ஆண்டவருக்காக பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயம் அவர்கள் அதை எதிர்த்து விடுவார்கள் அல்லது அதை மறுத்து விடுவார்கள். கிட்டத்தட்ட 27 வருஷம் காத்திருந்து வாக்கு பண்ணப்பட்ட குழந்தை தான் இந்த ஈசாக்கு. அப்படி காத்திருந்து பெற்றெடுத்த ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனே அதற்கு கீழ்ப்படுகிறார். இத்தனை வருஷம் கழித்து நான் பெற்றெடுத்திருக்கிறேனே, இனி என்னுடைய எதிர்காலத்தை இந்த பையன்தானே பார்க்க வேண்டும் என்று சொல்லி கூட அவர் அந்த காரியத்தை யோசிக்கவில்லை. இந்த தன்னுடைய ஒரே பையன்தான் இனி இருக்கிற தன்னுடைய எதிர்காலத்தின் காரியங்களை அவன்தான் பார்க்க போகிறான், அதையெல்லாம் கூட அவர் பார்க்கவில்லை. ஆபிரகாம் தேவன் மீது வைத்திருந்ததான உண்மையான அன்பும் தேவனுக்கென்று தன்னை முழுமையுமாக கொடுத்திருந்த அந்த அர்ப்பணிப்பும் தேவனை குற்றம் சாட்டாமல் அவர் சொன்ன காரியத்திற்கு அப்படியே அவன் பொறுமையோடு அந்த காரியத்திற்கு கீழ்ப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் நினைத்திருப்பார், ஒருவேளை ஈசாக்கை நான் பலி செலுத்த வேண்டும் என்று இருந்தாலும் அவர் எனக்கு வாக்கு தத்தத்தின்படி கொடுத்த இந்த பிள்ளை, இவர் அப்படியே நான் பலி செலுத்தினாலும் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப அவர் தேவன் வல்லமை உள்ளவர் என்று அவர் என்ன செய்தான்? தன்னுடைய ஒரே பேரானவனையே பலியாக அவன் ஒப்பு கொடுத்தான். இப்படிப்பட்டதான கீழ்ப்படிதல் ஆபிரகாமின் இருதயத்திலே ஒரு பொறுமை, ஒரு நிதானம், ஒரு நல்ல யோசனை, நல்ல ஒரு உறுதியான எண்ணம், அப்படிப்பட்ட காரியம் அவரிடத்திலே காணப்பட்டது. இவன் எப்படி மரிக்க முடியும் ஏனென்று சொன்னால் இவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அவன் பிறந்தவன். அவன்தான் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியும். அதனால் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. ஒருபோதும் ஆபிரகாம் ஈசாக்கை மரித்ததாக அவன் யோசனையில் கூட கொண்டு வரவில்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விசுவாச சோதனைகள், வாழ்க்கையிலே நாம் பல இழப்புகளை கடந்து வரும் பொழுது இங்கே ஆபிரகாமை குறித்து அவனுக்கு வந்த விசுவாச சோதனையிலே அவர் எப்படி ஜெயித்தார் என்று சொன்னால், தன்னுடைய மகன் நிச்சயமாக வாழ்ந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அவன் வாழ்ந்திருப்பான், பெருகுவான் என்று என்ற ஒரு நிச்சயம் ஆபிரகாமுக்குள் இருந்தது போல நாமோ மரித்தது போலவே சில நேரத்தில் நம்முடைய எண்ணங்களுக்கு விட்டு கொடுப்போம். அப்படி இழந்து போய்விட்டோம், அவன் பலி செலுத்தி விட வேண்டும், இனி அவ்வளவுதான், அவன் முழுவதுமாக நான் இழந்து விட்டேன், இனி எனக்கு எதிர்காலம் இல்லை, இப்படி கொடுத்த ஆண்டவரை எடுத்து விட்டார், நான் எப்படி இனி அவன் இல்லாமல் நான் வாழ்வேன், அவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வது போன்ற கற்பனைகள், இதையெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம். அவிசுவாசமான எண்ணங்களுக்கு இடமாக நான் தானே அவனை கொலை செய்ததற்கு காரணம், நான் தானே அதற்கு காரணமாக இருந்தேன், என்னாலே தானே அவன் மரித்து போனான், இப்படிப்பட்ட எல்லா எதிரான காரியங்களுக்கும் இடம் கொடுத்து விட்டு கடைசியிலே ஆண்டவரிடத்தில் வந்து நான் உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன், நீர்தான் எனக்கு வழி, நீரே எனக்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை அப்பொழுது நாம் நம்பி வருவோம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவன் அவர்
அற்புதம் செய்ய முடியாது. நம்முடைய உறுதியான விசுவாசத்தின் திறவுகோல் எது என்று சொன்னால் குறைவான சந்தேகங்கள். எப்பொழுதெல்லாம் தேவன் வாக்கு பண்ணினதை சிந்தித்து கொண்டே இருப்போமோ அப்பொழுது இப்படிப்பட்டதான எதிர்மறையான யோசனைகளுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட எதிர்மறையான கேள்விகள் வரும்பொழுது, எண்ணங்கள் வரும்பொழுது இந்த வார்த்தையானது அதை மேற்கொள்ள நமக்கு பேலன்ஸ் செய்யும். ஆபிரகாமை பார்க்கிறோம். தனக்கு வந்த விசுவாச சோதனை அவர் எப்படி ஜெயித்தார், எந்த எண்ணம் தனக்குள் வைத்திருந்தார், எப்படி தன்னுடைய பரீட்சையை அவர் பார்த்தார், எந்த கோணத்தில் அவர் அதை அவர் கையாண்டார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவிசுவாசமாய் யோசிக்க இடம் கொடுக்காதபடிக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தில் உறுதியாக நிற்போம். அவர் வாக்கு பண்ணினவர் நிச்சயம் செய்து முடிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலவேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. எங்களுடைய ஆண்டவரே பார்வை ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கென்று எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் எவ்விதத்திலே பார்க்கிறோம் என்பது ரொம்ப மிகவும் முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது எந்த விதத்தில் நாங்கள் யோசிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். எங்களுடைய விசுவாச சோதனையை நாங்கள் வெற்றியாய் முடிப்பதற்கு இந்த எண்ணங்கள், இந்த யோசனைகள் மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு சின்ன யோசனையும் அது எங்களுடைய விசுவாசத்தை எப்படி பலப்படுத்துமோ ஆண்டவரே, நாங்கள் ஒரு காலம் எங்களுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தாதபடிக்கு எங்களுக்குள் உறுதியான நம்பிக்கையை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தையின் மேலே ஒரு நம்பிக்கையை தாரும். உம்முடைய வசனத்தால் எங்களுடைய எண்ணங்கள் நிரம்பி இருக்கட்டும். நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விசுவாச வார்த்தையோட தேவன் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் என்கிற அந்த நோக்கத்தோடு நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். ஆபிரகாமை எங்களுக்கு முன்பாக நல்ல ஆண்டவரை உதாரணத்தை தந்திருக்கிறீர். நாங்கள் இன்னும் அதிகமாய் அவரை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பரேசுவ நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.